நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பைக்கில் சென்ற பெண்ணிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்டு காரில் தப்பிச் சென்ற பெண் சிறை காவலரின் மகனை காவல்துறையினர் சேசிங் செய்து கரூரில் மடக்கி பிடித்துள்ளனர். பெண் காவலரின் மகனே செயின் பறிப்பில் ஈடுபட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? செயின் பறிப்பில் ஈடுபட்ட பெண் காவலரின் மகன் காரில் தப்பிச் செல்ல இரு மாவட்ட போலீசார் சேஸ் செய்து பிடித்துள்ளனர். இரு மாவட்ட எல்லைகளை கடந்து வந்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட காவலரின் மகன் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே உள்ள வளையபட்டியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பெண்ணிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபர் அங்கிருந்து காரில் தப்பித்துள்ளார். செயினை பறிகொடுத்த பெண் உடனே மோகனூர் போலீசாருக்கு தகவல் கொடுக்க காரில் தப்பிச் சென்றவரை பிடிக்க அதிகாரிகள் அதிரடியில் இறங்கினர். மோகனூரில் இருந்து வாங்கல் வழியாக கரூர் பறந்த குற்றவாளி அங்கிருந்து திருச்சி சாலையில் காரில் சீறி பாய்ந்துள்ளார். இதற்கிடையே செயின் பறிப்பு சம்பவம் குறித்து மோகனூர் போலீசார் கரூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்து காரில் தப்பிச் சென்றவரை ஸ்கெட்ச் போட்டுள்ளனர். கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் புலியூர் காளிப்பாளையம் அருகே சாலையின் நடுவே பேரிகார்டு அமைத்து அசுர வேகத்தில் வந்த மாருதி ஸ்விஃப்ட் காரை வழிமறிக்க முயன்றனர். போலீசாரை கண்டதும் குழம்பிய நபர் காரின் வேகத்தை குறைக்க காவலர்கள் இருவர் துணிச்சலுடன் சாலையில் இறங்கி காரை மடக்கி பிடித்தனர். செயின் பறிப்பில் ஈடுபட்டு காரை ஓட்டி வந்த நபரின் முகத்தில் குத்துவிட்டு கார் சாவியை பிடுங்கிய போலீசார் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து சம்பவ இடத்திற்கு வரவழைத்தனர். காரில் சிக்கியவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் இவர் திருச்சி மாவட்டம் பெரிய மிளகுப்பாறை பகுதியைச் சேர்ந்த வெங்கட்ராமன் என்பதும் இவரது தாய் சிறை காவலராக பணியாற்றி வருவதும் தெரியவந்தது. இதனையடுத்து வெங்கட்ராமனை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்த திருட்டுச் செயினையும் சம்பவத்திற்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் வெங்கட்ராமன் மீது வழக்கு பதிந்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செயின் பறிப்பில் ஈடுபடுவது வெங்கட்ராமனுக்கு இது முதல் முறையா, இல்லை ஏற்கனவே செயின் பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளாரா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. அது தொடர்பாக தொடர் விசாரணை நீடித்து வரும் நிலையில் பெண் காவலரின் மகனே செயின் பறிப்பில் ஈடுபட்டு போலீசில் சிக்கியிருப்பது நாமக்கல் கரூர் மாவட்ட மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.